நமஸ்காரம். தமிழ்நாட்டில் மதுரைக்குள்ளே இருக்கிற பஞ்சபூத சிவன் ஆலயங்கள் தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? பலராலும் அறியப்படாத மதுரையில் இருக்கிற திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள பஞ்சபூத சிவன் கோவில்கள் பற்றியது தான் இந்த வீடியோ. இதுக்கு எப்படி போகணும், செலவு எவ்வளவு நேரம் ஆகும், எந்த சமயங்களில் போகணும், இதோட கோவிலோட சிறப்புகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் முக்கிய தகவல்கள் கிடைக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. மதுரைன்னு சொன்னாலே மையப்பகுதியில் பிரம்மாண்டமாக இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவில் சுற்றி இருக்கிற மாசி வீதிகளில் பஞ்சஸ்தலங்களில் 3 சிவன் ஸ்தலங்களும், 4வது 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் செல்லூர்லையும், 5வது 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சிம்மக்கல் என்ற பகுதியிலும் இருக்குது. இப்போது எந்தெந்த கோவில் எந்த பூதஸ்தலமாக வழிபாடு பண்ணப்படுறது, அதனுடைய சிறப்புகள் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல பஞ்சபூதம் என்பதின் விளக்கம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம். பஞ்சபூதம் என்பது பிரபஞ்சமும் மனித உடலும் உருவாக காரணமான 5 அடிப்படை மூல தத்துவங்களை குறிக்கிறது. அவை நிலம் என்கிற பிருத்திவி, நீர் அல்லது அப்பு, நெருப்பு ஆகிய அக்னி, காற்று அல்லது வாயு, ஆகாயம் அல்லது ஆகாசம் ஆகும். பஞ்சபூதங்களின் முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா? முதல்ல பிரபஞ்சத்தின் அடித்தளம். உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் பஞ்சபூதங்களால் உருவாகியவை என கருதப்படுகிறது. 2வது மனித உடலின் அமைப்பு. நமது உடலும் இந்த 5 தத்துவங்களின் சேர்க்கையாகத்தான் பார்க்கப்படுறது. 3வது ஆன்மீக சமநிலை. பஞ்சபூதங்கள் சமநிலையில் இருந்தால் உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆரோக்கியமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. 4வதாக வழிபாட்டு முக்கியத்துவம். சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பஞ்சபூத ஸ்தலங்கள் இந்த 5 தத்துவங்களின் தெய்வீக வடிவங்களாக போற்றப்படுகின்றன. 5வது பஞ்சபூத சமநிலை. இவை மனித வாழ்க்கை முழுமையாகவும் இயற்கையோடு இணக்கமாகவும் இருக்க உதவுகிறது. மதுரை வந்தவுடன் முதல்ல மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த 5 சிவன் ஸ்தலங்களை தரிசிக்கிறதுக்கு ஒரு ஆட்டோ வாடகைக்கு பேசிக்கலாம். சுமார் 500லேருந்து 600 வரை கேட்பாங்க. இந்த 5 இடங்களையும் நிதானமாக பார்க்கறதுக்கு சுமார் 2 மணி நேரம் ஆகும். கூட்டத்தை பொறுத்து நேரம் வேறுபடும். முதல்ல மாசி வீதியில இருக்கிற 3 கோவில்கள் பத்தி பார்க்கலாம். முதல் கோவிலோட பேரு அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில். இது மேல மாச வீதியில இருக்கு. போகிற பாதை குறுகலாத்தான் இருக்கும். இந்த கோவில் பஞ்சபூதங்களில் நிலம் தலமாக கருதப்படுகிறது. புது கட்டிடம் கட்ட துவங்குபவர்கள் பிடி மண்ணை எடுத்து வந்து வழிபட்டு அந்த மண்ணை கொண்டு கட்டிடத்தை எழுப்புகிறார்கள். இந்த தலம் பூலோக கைலாயம்னு சொல்லப்படுறது. இப்பிறப்பில் செய்த பாவங்களை இப்பிறப்பிலேயே மன்னித்து நன்மை தரும் ஸ்தலம். சிவபெருமானே மதுரையின் அரசராக பொறுப்பேற்கும் முன்னாடி இங்கு லிங்க பூஜை செய்ததால் பொறுப்பான பதவி ஏற்கும் முன்பும் சிவனுக்கு ராஜ உபசார அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். திருமணம் ஆகாதவர்கள் இந்த கோவில் அம்மனை வேண்டினால் நல்ல வரன் அமையும் என்பதால் அம்மனுக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற பெயரும் உண்டு. வளையல் விற்ற திருவிளையாடல் நிகழ்ந்த தலம். 2வது கோவில் தெற்கு மாசி வீதியில இருக்கிற தென் திருவாலவாய சுவாமி. இது அக்னிஸ்தலம். தெற்கு திசைக்கு தலைவனாகிய யமன் வழிபட்ட கோவில். தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஸ்தலம். 60 வயது 80 வயது பூர்த்தியாகும் தம்பதியர்கள் மணி விழா காண்பதற்கு உரிய இடம். மரண பயம் நீக்கும் கோவில் இது. திருவிளையாடற் புராண கதைகளில் ஒன்றான மதுரைக்கு எல்லை கட்டிய படலம் நிகழப்பெற்ற கோவில் இது. 3வது தெப்பக்குளம் அருகே இருக்கிற வாயுஸ்தலமான முக்தீஸ்வரர் திருக்கோவில். இந்திரனின் ஐராவத யானைக்கு சாபம் தீர்ந்த இடம். பக்தர்களுக்கு முக்தியை அளிக்கும் தலம். சூரியன் வழிபட்ட கோவில்கள்ல இதுவும் ஒன்று. ஆண்டுதோறும் மார்ச் 10 முதல் 23 வரை
செப்டம்பர் 18லேருந்து 30 வரை சூரிய ஒளி நேராக முக்தீஸ்வரர் மேல விழும் அதிசயம் இந்த கோவில்ல இருக்கு. இந்த நேர் ஒளி தினமும் சுமார் 20 நிமிடங்களுக்கு நிலைத்து நிற்கும். சிவபெருமானின் திருவிளையாடல் நிகழ்வுகள் கோவிலின் தூண்களில் அழகாக சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மீனாட்சி அம்மனின் தெப்பக்குளம் இந்த கோவிலுக்கு நேர் எதிரில் அமைந்திருக்கு. 4வது மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் செல்லூர்ல இருக்கிற திருவாப்புடையார் திருக்கோவில். இது பஞ்சபூத ஸ்தலத்துல நீர் ஸ்தலமா சொல்லப்படுறது. வைகை ஆற்றின் கரையில இருக்கு. இந்த தலத்துல அர்ச்சகர் உலையிலிட்ட ஆற்று மணலை இறைவன் அன்னமாக மாற்றினார் என்பது நம்பிக்கை. ஆப்பு என்பது தமிழில் மர ஆப்பு, அதாவது வெஜ் என்று பொருள்படும். சிவபக்தரான ஒரு பாண்டிய மன்னன் வேட்டைக்கு சென்றபோது சிவலிங்கம் கிடைக்காததால் ஒரு மர ஆப்பை லிங்கமாக வைத்து பூஜை செய்தார். அவரது பக்தியால் சிவபெருமான் அந்த ஆப்பிலேயே அருள் பாலித்ததாக சொல்லப்படுறது. அதனால் இறைவன் ஆப்புடையார் என அழைக்கப்படுகிறார். இந்த கோவில்ல தரிசனம் செய்யறதுனால செல்வ வளம், குடும்ப நலன், தொழில் முன்னேற்றம் மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். 5வது சிம்மக்கல்ல இருக்கிற ஆதி சொக்கநாதர் கோவில். ஆகாய ஸ்தலம் இது. குபேரன் தன்னிடம் உள்ள செல்வம் மென்மேலும் பெருக சொக்கநாதரை வழிபட்டு பிரதிஷ்டை செய்த லிங்கமே ஆதி சொக்கநாதர். புதன் தோஷம் நீங்க வழிபட வேண்டிய க்ஷேத்திரம். இந்த ஆலயத்தில் இறைவனை வழிபட்டு வர திருமணத் தடை நீங்குதல், குழந்தை பேறு கிடைக்கும், வறுமை நீங்கும் என்பது ஐதீகம். இடைக்காட்டூர் சித்தர் பிணக்கு தீர்ந்த படலம் நடைபெற்ற திருவிளையாடற் புராண தொடர்புடையது. இந்த கோவிலுக்கு பழைய சொக்கநாதர் கோவில் என்றும் வட திரு வாலவாய் கோவில் என்றும் பெயர் உண்டு. இந்த கோவில்கள் எல்லாமே காலை 6 மணிக்கு திறந்து 12-12:30 மூடிடுவாங்க. மீண்டும் மாலை 4 அல்லது 4:30 மணிக்கு மேல திறந்து 8:30 மணி வரைக்கும் இருக்கும். நீங்க அதற்கேற்ப உங்களுடைய தரிசன பயணத்தை அமைச்சுக்கணும். இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் எல்லாமே சிவபெருமான் நிகழ்த்தி காட்டிய 64 திருவிளையாடல் புராணத்தில் சான்றாக உள்ளது. இவை தவிர புட்டு சொக்கநாதர் கோவில் மதுரை ஆரப்பாளையம் அருகில் உள்ள புட்டு தோப்பு பகுதியில் இருக்கு. இங்க சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த காட்சி சிறப்பிக்கப்படுறது. இந்த கோவில் தரிசனமும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்க அடுத்த மதுரை ட்ரிப்ல மீனாட்சி தரிசனத்தோட இந்த 5 சிவ ஆலயங்களையும் கண்டிப்பா பாருங்க. ஏற்கனவே பார்த்தவங்க இதுல சொல்லாத தகவல்கள் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.